நீங்க அவ்வளவு தூரத்துக்கு செட்டிநாடு வீடு அளவுக்கே போக வேணாமே. முத்தம், திண்ணை அதெல்லாம் இன்னைக்கு வந்து சான்ஸே கிடையாது. ரொம்ப சிம்பிளா நம்ம செஞ்ச பழக்கங்களே நெறைய நம்ம இன்னைக்கு செய்றதில்ல. ம். ஆளே கிடையாது அந்த மாரி விஷயங்கள் செய்றதுக்கு. அதுல ஒரு 2, 3 உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆமால்ல 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வீட்ல செஞ்சது, இன்னைக்கு நம்ம செய்றதே இல்லையே! அப்படின்னு சொல்லக்கூடியதுல, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கக்கூடிய பழக்கம். ம். வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் வரும்போது சுண்ணாம்பு அடிப்பாங்க. ஆமா. ஒரு நல்லது கெட்டது வீட்ல நடந்தா, ஒரு ம். குழந்தை பிறந்தா, அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு முன்னாடி சுண்ணாம்பு அடிப்பாங்க. ம். யாராவது வீட்ல இறந்துட்டாங்க அப்படின்னா, காரியம் பண்ணிட்டு சுண்ணாம்பு அடிப்பாங்க. ம். அப்போ அந்த லைம் ஸ்டோன் சொல்லக்கூடியது, அத எடுத்து அத அவிச்சு வரக்கூடிய அந்த சுண்ணாம்புக்கு பதிவுகள அழிக்கும் தன்மை உண்டு. ஓகே. புரியுதுங்களா? அப்போ அந்த சுண்ணாம்பு அடிச்ச வீட்ட பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஒயிட் ஹவுஸ். ம். நம்ம நம்ம இப்ப சொல்றோம்ல, பவர்ஃபுல் பில்டிங் ஆஃப் த வேர்ல்டுங்கிறது ஒயிட் ஹவுஸ் தான். அப்போ அந்த சுண்ணாம்பு அடிக்கும்போது அந்த வெள்ளை வெள்ளேன்னு அந்த வீடு இருக்கும் பொழுது, நமக்கு அது ஒரு நல்ல ஒரு மன அமைதிய குடுக்கும். நீங்க ஓகே. உங்களோட சின்ன வயசுல சுண்ணாம்பு அடிச்ச வீடு பார்த்திருக்கீங்களா தெரியல. பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அந்த சுண்ணாம்பு அடிக்கும் பொழுது, அந்த பழைய பதிவுகள் எல்லாம் நீங்கி ஒரு புது தன்மைய குடுக்கும். ம். ஓகே, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. பரவால்ல. அடுத்து நம்ம இதிலேருந்து மீண்டு வரணும். அடுத்தடுத்த வேலைய பார்க்கணுங்கிற ஒரு மன உறுதிய குடுக்கும். பதிவுகள அழிக்கும். ஓகே. சுண்ணாம்பு வெள்ள கலரு. அது வந்து நீர்நிலை பக்கத்துல இருக்கிற கல்லு லக்ஷ்மி கடாட்சியமான ஒரு விஷயம். ஓகே. இன்னைக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் என்ட்ட கொண்டு வந்து காட்டுங்க பார்ப்போம். கிடையாது சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவ பெயிண்ட் அடிச்சாங்கன்னா, அது பல வருஷமா நீடிச்சிருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அதாம்மா, சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆளே கிடையாது. அது ம். தனி கலை. அந்த சுண்ணாம்பு எடுத்துட்டு வந்து அத வந்து ஊற வைக்கணும். ம். தண்ணியில ஊற வச்சு, அது அப்படியே பபிள்ஸா ஒரு இவ்வளவு நேரம் ஊறுனதுக்கப்புறம் அத கலக்கி அது கூட சாந்து ம். ஃபெவிகால் சேர்த்து அது அடிப்பாங்க. அடிச்சுட்டு அதுக்கு மேல வேற வண்ணங்கள் ம். பூசுவாங்களே தவிர, சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. ஓகே. அந்த பழக்கம் நம்மள விட்டு முழுமையாவே போயிருச்சு. ம். ஆனா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, உங்க வீட்ல, எங்க வீட்ல, எல்லார் வீட்லயும் அடிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள். ஆமா. நம்மலாம் பார்த்த விஷயம் தான். சுண்ணாம்பு அடிக்கிறதுங்கிறது ம். எல்லாம் செஞ்ச விஷயம் தான். இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல செய்றாங்க. ஆனா நகரப்புறங்கள்ல சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு என்ன பொறுத்தளவுக்கு அட்லீஸ்ட் புது வீடு கட்டும் பொழுதாவது ஒரு கோட்டு சுண்ணாம்பு நல்லா கொடுத்துட்டு அதுக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. ஓகே. அப்போ அந்த சுண்ணாம்பு வீட்டுல சேரும் பொழுது அது ஒரு நல்ல, அதாவதுமா வாஸ்து அப்படிங்கிறது வஸ்து அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்ததுதான். ஆ. அப்போ வஸ்துன்னா பொருட்கள்னு அர்த்தம். ம். எந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம கட்டுமானங்கள் செய்யும் பொழுது நமக்கு வளமை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பேஸ் கான்செப்ட். அதுல இருந்து வந்தது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஆ. அப்ப கட்டுமான பொருட்கள் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு தான் வலு அதிகம், பவர் அதிகம்.